ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பர் கிளிப்பை வச்சு 3 இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு DIY என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இயர் கப் தான் செய்ய போகிறோம். அதுக்காக பேப்பர் கிளிப்பை ஒன்று கலர் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, இல்லை ப்ளெயினாகவும் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி ரெட் கலர் பேப்பர் கிளிப்பை இப்படி எடுத்துகிட்டு இந்த வளைச்சி வச்சுருக்க போர்ஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பி மாதிரி ஸ்ட்ரைட்டன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இது இயரிங்கை கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கையாலேயே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பிளேயரில் இப்படி மார்க் பண்ண போர்ஷன் இப்படி வச்சுட்டு ஒரு பெட்டல் ஷேப்புக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன், இப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலேயே இந்த ஒயரை திருப்பியும் இப்படி வளைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. ஒரு பெட்டல் ஷேப், 2 பெட்டல் ஷேப் இருக்க மாதிரி வளைச்சி விட்டுட்டு மிச்சம் இருக்க கம்பியை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒயரை மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இப்படி கையாலே இப்படி வச்சு ஓப்பன் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஹார்ட் ஷேப் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் ரெடி ஆனதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம அப்படியே இயரிங் போடுற மாதிரி காதில் போடுற மாதிரி வளைக்க போகிறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பாக இருக்க எண்டை நல்லா இப்படி வளைச்சி விட்டு பிளண்ட் ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இப்படி இந்த பேரில் இந்த இடத்துல இப்படி வச்சு அழுத்துனிங்கன்னா இயரிங் போடுறதுக்காக இயர் கஃப் மாதிரி ரெடி ஆகிடும். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம குந்தம் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். நடுவில் இருக்க பீஸை எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் 2 ரெட் கலரை இந்த ஹார்ட் ஷேப் போர்ஷனில் ஒட்ட போகிறேன். அப்போ தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பீகால் ஆல் பர்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 குந்தன் ஸ்டோனும் இந்த ஹார்ட் ஷேப்பில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போர்ஷன் விசிபிளாக இருக்கும். அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஹாஃப் கட் பீடையும் ஒட்டி முடிச்சுக்கிறேன். காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான இயர் கஃபாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி 2 செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பரான இயர் கஃபாக நம்ம போட்டுக்கலாம். இதை எப்படி போடுறது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி என்னோடய கிட்டு தான் அழகாக அந்த இயர் கஃபை போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் DIY என்னென்னு பார்த்துலாம். இந்த செகண்ட் DIYக்கு மறுபடியும் நான் பேப்பர் கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த தடவை ஒரு ஹேர் ஆக்சசரி செய்ய போகிறோம். இந்த பேப்பர் கிளிப்பை நான் வளைக்கிற மாதிரியே வளைங்கிங்க. இந்த மாதிரி இப்படி கையால் 2 ப்ரெஷர் கொடுத்து இப்படி தம் ஃபிங்கரெல்லாம் அழுத்துட்டிங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் ரெடி ஆகிடும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புக் மார்க்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஹேர் ஆக்சசரியாக கிட்ஸுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் நிறைய கலர்ஸில் செஞ்சிட்டிங்கன்னா அதை தலையில் இப்படி போட்டு விட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ஹேர் ஆக்சசரிஸ் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் க்யூட்டாகவும் இருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த DIY என்னன்றதை பார்த்துடலாம். DIYக்கு மறுபடியும் நான் பேப்பர் கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பேப்பர் கிளிப் எடுத்துக்கிறேன். இதை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் இயரிங்காக நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒயரை மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஒயராக மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி வளைவுகளே இல்லாத மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கம்பியை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பென் எடுத்துக்கிறோம். இந்த பெண்ணில் பார்த்திங்கன்னா இப்படி கையால் இப்படி வச்சு ஒரு பெட்டல் ஷேப்புக்கு வளைச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ண மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒயரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி இது மேலேயே இன்னொரு பெட்டல் மாதிரி இதை வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த ஒயரை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த ஒயர், அதனால் ஈஸியாக நம்ம வளைச்சிக்கலாம். இப்படி பெட்டல் ஷேப்புக்கு வளைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கையால் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரை வச்சு நம்ம இயரிங் போடுறதுக்காக அந்த ஸ்டட் பேஸ் மாதிரி நம்ம இதை வளைச்சி விட போகிறோம். பாருங்கள், இதை அப்படியே கையால் விட்டுட்டு இந்த பிளேயரை வச்சுட்டு மேலே அந்த ஒயரை தூக்கி விட்டிங்கன்னா அப்படியே ஸ்டட் பேஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹார்ட் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இது எக்ஸ்ட்ரா இருக்க போர்ஷன் ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீடை ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன பீட் இருந்தால் அதில் இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஸ்டோனு இல்லை குந்தன் ஸ்டோனு எது இருந்தாலும் சரி அதை யூஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்டாப்பரை போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான இயரிங்காக நீங்கள் இதை மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் 2 செஞ்சுவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 2 இயரிங் செஞ்சாச்சு. இதை அப்படியே உங்களுக்கு காதில் போட்டால் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இன்ட்ரெஸ்டிங்கான DIYயில் ஏதோ ஒரு DIY கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோடு உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.